அப்படிப்பட்ட தகப்பன். இவர் எப்படிப்பட்ட தகப்பன்? கிருபையும் இரக்கமுள்ள தகப்பன், நீடிய சாந்தமுள்ள தகப்பன், தம்முடைய இரக்கத்தை 1000 தலைமுறைக்கு காக்கிற தகப்பன், மன்னிக்கிற தகப்பன், இறங்குகிறார். தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். 2 கொரிந்தியர் 1:3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சில வாரங்கள் முன்பதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், இவர் எப்பவுமே பிதாவா இருந்திருக்கிறார், கர்த்தராகிய இயேசுனுடைய பிதாவா இருந்திருக்கிறார். அந்த பிதாவுடைய உள்ளம் அவர்கிட்ட இருக்குது. இரக்கங்களின் பிதா. 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கிறேன். இரக்கங்களின் பிதா. எல்லாரும் சொல்லுங்க, இரக்கங்களின் பிதா. சும்மா பிதா இல்ல, இரக்கங்களின் பிதா. வல்ல பிதா மட்டும் இல்ல, இரக்கங்களின் பிதா, இரக்கம் காட்டுற பிதா. அப்புறம் சொல்லுது, சகல விதமான ஆறுதலின் தேவன். தகப்பனை போல இறங்குகிறார், இரக்கம் காட்டுகிறார், ஆறுதல் அளிக்கிறார். சிலருக்கு அந்த படம் கூட புரிய மாட்டேங்குது பாருங்க. நான் சொன்ன மாதிரி தகப்பனோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்படிப்பட்ட தகப்பன் அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னொரு படமும் கொடுக்குறேன். ஒரு தாய், மெய்ப்பன், தகப்பன், தாய். தேவன் நம்ம மேல் எப்படி கரிசனை காட்டுகிறார்? ஒரு தாயை போல, தாயை போல. ஏசாயா 49:15. ஒரு தாயினுடைய அன்பை ரொம்ப ரொம்ப நம்ம மேன்மையாக யோசிப்போம்ல. தாயை போல யாரும் நம்மளை அன்பு கூற முடியாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளோ கரிசனை காட்டுவாங்க, எவ்வளோ அன்பு காட்டுவாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க, எதையும் எதிர்பார்க்காம அந்த பிள்ளையை அன்பு கூறுவாங்கல்ல. ஒரு தாயினுடைய அன்பு யோசித்து பாருங்க. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தேவன் சொல்றார், ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தின் பிள்ளையை மறக்க முடியுமா? அதுக்கு இரக்கம் காட்டாம இருக்க முடியுமா? அது நடக்க முடியுமான்றாரு. அவருக்கு தெரியும் நம்ம தாயினுடைய அன்பை ரொம்ப மேன்மையாக கருதுகிறோம். ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை மறக்க முடியும்? பொதுவா இல்ல, மறக்க மாட்டாள். அந்த அளவுக்கு தாயினுடைய அன்பு ரொம்ப மேன்மையானது. ஆனா தேவன் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும், ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளைய மறந்தா, ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளைய விட்டு கொடுத்தா கூட, ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளைய விட்டு போயிட்டா கூட, தன்னுடைய பிள்ளைய மறந்துட்டா கூட, இரக்கம் காமிக்காம போயிட்டா கூட, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த வார்த்தையில கவனிங்கள். அவர்கள், தாய்மார்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாயை போல அன்பு, அதை காட்டிலும் மேலான ஒரு அன்பு, ஒரு கவனிப்பு, ஒரு கரிசனை தேவனுக்கு. அப்படிப்பட்ட கரிசனை நம்ம மேல இருக்கிறது. 3 படங்கள், மெய்ப்பன், தகப்பன், தாய். இதுல உங்களுக்கு எது புரியுதோ எடுத்துக்கோங்க. பாயிண்ட் என்ன? உங்கள் மேல் கரிசனை உள்ளவர்